ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். விஜய் வந்து சாமியார் கிட்ட போறாங்க. இந்த மாதிரி என்னால என் பையனை வந்து கூட்டு போய் விட்டு வந்துட்டேன், ஆனா என்னால என் பையனை பிரிச்சு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. முத்துவும் அங்க போயிட்டு ரொம்ப முரடா இருக்கிறான். திரும்பி அவங்க வந்து 6 வருஷம் கழிச்சு கூப்பிடும் போது அவன் வரமாட்டான். இது எல்லாம் என்னன்றத ஃபுல் ரிவ்யூ பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீரியலோட ரிவ்யூ முடிஞ்ச உடனே உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு ஃபுல் எபிசோட் என்னன்னா, விஜயா வந்துட்டு சாமியார் கிட்ட போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி என் பையனை வந்து என்னால பாக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க, அப்ப நீங்க உங்க கூடயே வச்சுக்கலாமே, அந்த பையன் வந்து உங்க முகத்தை பார்க்க கூடாதுமா, இதுதாம்மா இந்த இதுக்கு, இல்லைன்னா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் நம்பிட்டு விஜயா சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயா மட்டும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அப்போ முத்து வந்துட்டு ஒரு பையனை அடிக்கிறான். அடிச்சதை பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க மாமியார் போன் பண்ணி, இந்த மாதிரி நான் முத்துவை பாக்குறதுக்காக வந்திருந்தேன், அப்ப அவன் வந்து ஒரு பையனை அடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாமியார் சொல்றாங்க, நானும் விசாரிச்சேன், முத்து மேல எந்த தப்பும் இல்ல, அவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பையன் தான், அவன் தான் தப்பு பண்ணான், அதனாலதான் முத்து அடிச்சான், இதனால எந்த தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்றாங்க. அதை கேட்ட விஜய் வந்துட்டு, சரி அத்தை, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவனை முரடா வளர்த்துறாதீங்க, பத்திரமா வளர்த்தி கொடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை வந்துட்டு, என்ன விஜயா, எங்க அம்மா அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, என்னையும் நல்லா தானே வளர்த்திருக்காங்க, முத்துவையும் நல்லாதான் வளர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா, முத்துக்கு வந்துட்டு அவங்க பாட்டி வந்து கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் விஜயா வந்துட்டு மனோஜுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து நாட்டு ஃபுட்டா, வீட்டு உணவா சாப்பிட்டு வளருது. இந்த குழந்தை வந்துட்டு கண்டதையும் சாப்பிடுது மனோஜ் வந்துட்டு. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்ப முத்து வந்து ஃபீல் பண்றான், என்ன கூப்பிட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து விளையாடிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்ததை பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷமாயிடுறான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற முத்துவையும் மீனாவையும் காட்டி அது ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாமலை வராரு. விஜயா வந்துட்டு மனோஜுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸாம்னு சொல்லிட்டு. அதனால அதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்துட்டு, ஓ அப்படியா, சரி சரின்னாங்க. அந்த டைம்ல போன் வருது. யாருன்னு பார்த்தாக்கா முத்து போன் பண்றான். முத்து போன் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்பா எப்படி இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் அந்த மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுப்பா, அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். அப்போ விஜயா வந்துட்டு, சரிங்க முத்துவா, ஏதோ நான் பேசுறேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் வந்துட்டு அப்பவே அந்த கிரிமினல் புத்தியோட, இல்லம்மா நான் படிக்கணுமா, நான் மறந்துடுவேமா, இப்பவே நான் உங்ககிட்ட சொல்றேம்மா, அவன் வந்து வேணும்னே முத்துக்கிட்ட அவங்க அம்மாவை பேச விடாம பண்றான். அப்ப வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, சரிங்க மனோஜ்க்கு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் நான் சொல்லலைன்னா மறந்துடுவானா, அதை பாத்துக்கலாம், நாளைக்கா நான் வேணா அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் 6 வருஷம் முடியுது. இப்படியே 6 வருஷம் போகுது. 6 வருஷம் முடிஞ்சு அப்ப முத்து வந்துட்டு சொல்றாங்க, நீ இப்ப இருக்கிற முத்து வந்து சொல்றாங்க, அப்ப வந்துட்டு அம்மா வீட்டுல பாட்டி வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அதுக்கப்புறம் பாட்டி கூட இருக்கவே எனக்கு நல்லா பழகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு முத்துவை கூப்பிட வீட்டுக்கு போறாங்க. ஆனா முத்து வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் பாட்டி கூடயே இருக்கிறேன், பாட்டியை பாத்துக்கணும்ல, நான் பாட்டி கூட இருக்கேன், என்னதான் வேணான்னு விட்டு போயிட்டீங்களா, 6 வருஷம் நீங்க வந்து என்ன பாக்காததுனால உங்க முகமே எனக்கு மறந்து போயிடுச்சுமா அப்படின்னு சொல்றான் முத்து வந்துட்டு. உடனே விஜய் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி, ஆர்ஷா நீ இப்ப வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, நீ எங்க கூட இருந்தா பேட் திங்ஸ் தான் எங்களுக்கு நடக்குமா, அப்பயே அவர் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவார் தவிர தமிழ்ல எல்லாம் பேச மாட்டாரு, அந்த மாதிரி பேட் திங்ஸ் தான் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, நான் உன்னை எதுவும் வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானடா கூப்பிட்டு வந்தேன், ஏன்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி நான் கூப்பிட்டு போறேன் அவனை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, உடனே அவங்க மாமியார் இருந்துட்டு, உன் பையனை நீ கூப்பிட்டு போற, என்கிட்ட என்னடா கேட்டுட்டு இருக்க, சரிடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்து வந்துட்டு, நான் வரல, நான் என் பாட்டி கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வந்துட்டு கேட்காம வலுக்கட்டாயமா முத்துவை இழுத்துட்டு போயிடுறாங்க. முத்துவை இழுத்துட்டு போன உடனே முத்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாட்டியும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுது முடிச்ச உடனே அங்க போறாங்க. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் முத்து வந்து இப்ப ரியல் முத்து பார்க்க சொல்றாங்க, 6 வருஷம் கழிச்சு எனக்கு இங்க வரவே பிடிக்கல, ஸ்டார்டிங்ல எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, 6 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு இங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா, மனோஜ் முத்து 2 பேரும் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருக்காங்க. மனோஜுக்கு மட்டும் அவங்க அம்மா பரிமாறுறாங்க. எங்க முத்துக்கு பரிமாறி பாசம் வந்துருமோன்னு சொல்லி மனோஜோட சுயநலத்தால, அம்மா எனக்கு ஒரு ஆம்லெட் வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுறாரு. அவங்க அம்மா சரி இந்தடா நீயே போட்டுக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துக்கு கோவம் வந்து தட்டை தூக்கி வீசி எறிகிறாரு. வீசி எரிஞ்சிடுறான். அதை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு, நீ என்னடா அங்க இருந்து போயிட்டு வந்ததுல இருந்து இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம், உங்க பாட்டி உன்னை அடிச்சு வளர்க்கவே இல்லை
இனிமே இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்பி போயிட்டு வர்றதுக்குள்ள மனோஜ் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த முத்து இன்னும் கோவம் அடைஞ்சு இன்னொரு தட்டையும் தூக்கி போட்டுறாங்க. இத பார்த்த விஜயா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல சூடு வச்சிடுறாங்க. சூடு வச்சதை கேட்ட மீனா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இப்பெல்லாம் நடந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து வந்துட்டு அவங்க பாட்டிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அம்மா சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த விஜயா வந்துட்டு விஜயா கிட்ட கொடு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்ல முத்து வந்து அவங்க அம்மா கிட்ட போனை கொடுக்குறாரு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு எபிசோட்ல வந்துட்டு விஜயா ஏன் இப்படி பண்ணாங்க, விஜயா வந்துட்டு ஏன் முத்துவை வெறுத்தாங்கன்ற ஃபுல் ரீசனும் தெரியும். அப்போ மனோஜும் விஜயாவும் என்ன பண்ணாங்க, அதனாலதான் முத்து வந்துட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போனாங்க அப்படின்றதையும் நாளைக்கு நாளை மறுநாளும் இதுக்கப்புறம் மீனா வந்துட்டு எப்படி இவங்களை சேர்க்க போறாங்கன்றதுதான் கதையை கொண்டு போறாங்க. இது வரைக்கும் ரிவ்யூவுக்கு தொடர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி.